ஆயுத பூஜையை நீங்க மக்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஆயுத பூஜையோட சிறப்பு என்ன? பார்த்தீங்கன்னா பொரி வச்சுருவாங்க, ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, ஆப்பிள் இது மாதிரிலாம் வச்சுட்டு பொட்டிக்கடலாம் வச்சுட்டு ஸோ அதுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு இறைவனை பார்த்து ஒரு அம்மன் படமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. இது நார்மலாக இயல்பாக செய்கிற ஒரு விஷயம். இதில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எக்ஸ்பெக்ட் கொடுங்க. அந்த ஆயுத பூஜை செய்யும்போது அவங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்துங்க. இது செய்யுங்க. செய்யக்கூடாத விஷயம் ஒரு 3-4 விஷயம் இருக்குது, மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல சண்டையோ நான் சொல்கிற இந்த 3 விஷயம் நீங்கள் தடுக்கலைன்னா கம்பல்சரி நீங்கள் போட்ட பூஜை பிரயோஜனமே இல்லை, பலனே இல்லை, அது ஏற்றுக்கவே படாது. இதான் உண்மை. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான தலைப்பு ஆயுத பூஜை. ஆயுத பூஜையை நீங்க மக்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஆயுத பூஜையோட சிறப்பு என்ன, மக்கள் அன்னைக்கு தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஏன்னா நிறைய உங்களுக்கு ஹிந்து மக்கள் ஃபாலோவராக இருக்காங்க. ஸோ ஆயுத பூஜை என்ன இந்த பொண்ணு பாய்கிட்ட கேட்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய ஹிந்துக்கள் உங்களோட டிவோட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாயால் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லணும். ஆக்சுவலி ஆயுத பூஜை அப்படின்னாலே அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே அவங்க யூஸ் பண்ணுற ஒரு விவசாயங்க அது செய்ய ஆரம்பிச்சுது. தன் விவசாய அந்த கொடுக்குற அந்த கத்தியாக இருக்கிறதுலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற அனைத்தும் ஒரு ஆயுதத்தை தான் நம்மளுக்கு நம்ம நிறைய ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். இப்போ இந்துவாக இருந்தால் தீபாவளி கொண்டாடுறோம், ரம்ஜான் ஸோ எல்லாம் முஸ்லீமாக இருந்தால் ரம்ஜான் பக்ரீத் என்னுவோம், இந்துவாக இருந்தால் தீபாவளி பொங்கல் எல்லா பண்டிகை கொண்டாடுறோம். ஸோ நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறான்னு வச்சுங்களேன், அந்த மெக்கானிக் வேலை செஞ்சு 40 வயசு வரை சம்பாதிச்சு சாப்பிட்ருக்கேன்னா இப்போ அந்த திங்ஸு அந்த பொருளுங்க ஸோ அவங்க கூட 40 வருஷம் உழைச்சிருக்கு. அந்த பொருள் இல்லாமல் உதவியில் எல்லாமே அதுதான், அது இல்லைன்னா இல்லை இல்லை அப்படின்னும் போது அந்த பொருளுக்கு மரியாதை செலுத்துறது தான் ஆயுத பூஜை. எந்த துறையோ, பைக்கோ, காரோ, வாகனமோ, கால் டாக்ஸியோ, ஆட்டோவோ, சைக்கிளோ, இல்லை வீட்டில் வச்சுருக்கிற நம்ம பொருட்களோ எதுவானாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ளூடிங் தண்ணி மோட்டர் முழுக்கொண்டு கூட பூஜை பண்ணலாம். ஏன்னா நீர் இழுத்து அதுதான் கொடுக்குது. இல்லை நீங்கள் இழுத்துப்பாங்க பார்ப்போம், முடியாது. கிணறாக தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மோட்ரு கூட நம்மளுக்கு ஒரு உதவுது. 1000 தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலுமே ஸோ அங்கே ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன்னா எல்லாமே காசு கொடுத்து வாங்கிட முடியாது இல்லையா? ஸோ எந்த ஒரு மோட்ரு இருந்தாலும் சரி, பேர் பார்ட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தி அதுக்கு ஒரு பூஜை மாதிரி போடுறது அந்த ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. இது மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அது எல்லாம் சராசரி என்ன பண்ணுவாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. சுத்தபத்தமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பழைசெல்லாம் கழுவி பைக்கு, கார், வீட்டில் என்னென்ன வாகனம் இருக்கோ எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு லைனாக நிப்பாட்டிட்டு, இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா பொரி வச்சுருவாங்க, ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, ஆப்பிள் இது மாதிரிலாம் வச்சுட்டு பொட்டிக்கடலாம் வச்சுட்டு ஸோ அதுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு இறைவனை பார்த்து ஒரு அம்மன் படமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. இது நார்மலாக இயல்பாக செய்கிற ஒரு விஷயம். இதில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு தெரியுங்களா, இந்த பொருளுக்கு எல்லாமே பூஜை போட்டுருவாங்க. அந்த ஆஃபீஸோ கடையோ எதில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. துணி எடுத்து கொடுப்பாங்க, போனஸ் மாதிரி கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. முக்கியமாக நான் மக்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், நிறைய பேர் விஐபி வீட்லேயும் சரி, கொஞ்சம் பணக்காரங்க வீட்லேயும் இப்போ இயல்பாக எல்லாருமே வீட்டில் வேலைக்காரங்கன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது ஆணோ பெண்ணோ, அவங்க ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவரோ ஏதோ எல்லாமே மனுஷன்தான், எல்லாமே ஒன்று தான். நான் அப்படி தான் நினைப்பேன். ஸோ அவங்களுக்கு இது பொருள் எப்படி நீங்கள் அந்த பொருளுக்கு அந்த ஒரு மரியாதை கொடுத்து வருஷத்தில் ஒன்றால் செய்கிறீங்களோ அதே மாதிரி அந்த ஆயுத பூஜை அன்றைக்கி கூட அவங்களுக்கு தேவையான தேசியம் செய்யுங்க. அதுக்கு நாங்கள் உட்கார வச்சு சிங்கார வைக்க சொல்ல என்னென்னா, அவங்களுக்கு ஆணா ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுங்க, பெண்ணா ஒரு புடவை எடுத்து கொடுங்க, ரொம்ப வயசானவங்களா ஒரு காட்டன் புடவை எடுத்து கொடுங்க, ஒரு ஜாக்கெட் பெட்டி கொடுங்க, அது கூட ஒரு 5 ரூபா வச்சு சந்தோஷமாக கொடுங்க. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டு போகிற தட்டுலேருந்து, நம்ம சாப்பிட்டு போகிற தட்டுலேருந்து, நம்ம கழட்டி போகிற துணியிலேருந்து, நம்ம குழந்தை பாத்ரூம் போகிறதுலேருந்து எல்லாமே யார் செய்கிறா, அந்த வீட்டு வேலை செய்கிறவங்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க மனசு தயவு செஞ்சு குளிர வைங்க. ஏன்னா ஆயுத பூஜைக்கு நீங்கள் ஆயுதத்துக்கு போடுறீங்க, வேலை செய்கிறவங்க ஒர்க்கர்ஸுக்கு போனஸ், துணி இதெல்லாமே இயல்பு. ஆனால் வீட்டில் வேலை செய்கிறவங்க மறந்துடுறீங்க. ஏன்னா இது என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கண் கூட நானே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் நார்மலாகவே ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னென்னலாம் மைனஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, ஒரு இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் என்னென்ன இப்படிலாம் வாழ்கிறான், நான் எல்லாமே கவனிப்பேன். ஆஃபீஸை பார்ப்பான், போனஸ் பார்ப்பான், காரு, BMW காரு, பென்ஸு கார் எல்லாத்துக்கும் பூஜை போடுவான். ஆனால் கூட இருக்கிற ஸ்டாஃபை
வீட்டு வேலைக்கெல்லாம் மறந்துடுவோம். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கொடுத்துருவாங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் வீட்டில் வேலை செய்வாங்க பாருங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதே அவங்க தான். அவங்க சாப்பிட்டு போகிற தட்டு கழுவுறது, அவங்க தூச்சி போகிற கழட்டி போகிற அழுக்கு துணி தூச்சி போகிறது வந்து ஒர்க்கர்ஸ் தான். ஆனால் அவங்கள காற்றுல விட்டுருவாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எக்ஸ்பெக்ட் கொடுங்க. அந்த ஆயுத பூஜை செய்யும்போது அவங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்துங்க. இது செய்யுங்க. செய்யக்கூடாத விஷயம் ஒரு 3-4 விஷயம் இருக்குது. ஒன்று, ஆயுத பூஜை அன்றைக்கி பூஜை எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை போட்டதுக்கப்புறம் சரி, தயவு செஞ்சு வீட்டில் சண்டைன்ற ஒரு விஷயம் கணவன் மனைவியோ இல்லை ஏதோ ஒன்றும் சொந்தத்துக்குள்ளே போட்டுக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல சண்டையோ, நான் சொல்கிற இந்த 3 விஷயம் நீங்கள் தடுக்கலைன்னா கம்பல்சரி நீங்கள் போட்ட பூஜை பிரயோஜனமே இல்லை, பலனே இல்லை, அது ஏற்றுக்கவே படாது. இதான் உண்மை. ஸோ கணவன் மனைவியோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ எதுவும் சண்டைன்ற ஒரு விஷயம் போடாதீங்க. எதிராளி தப்பே பண்ணியிருந்தாலுமே நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி எதுவும் பேச வேணாம், விட்டுருங்க அப்படின்னு விட்டுடுங்க. ஸோ ஒரு விஷயம். ரெண்டாவது, வீட்லேயும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட புக்ஸ் அந்த என்ன சொல்கிறது பேகு எல்லா திங்ஸை வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பூஜை போடுவாங்க. அதை பூஜை போடுறதுக்கப்புறம் அன்றைக்கி பசங்க வந்து படின்னு கம்பல் பண்ணாதீங்க. ஏன்னா புக்ஸ் ஒன்ஸு பூஜை போட்டுட்டோன்னா சூரியன் திருப்பி மறைஞ்சதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை திருப்பி புரட்டி எடுத்து படிக்கணுமே தவிர அன்றைக்கு பொழுது படிக்கக்கூடாது. அது நாளைக்கு எக்ஸாமாக இருந்தாலும் சரி படிக்காதீங்க. இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேரும். இன்றைக்கி உங்களோட பொருளெல்லாம் வச்சு நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்திட்டிங்கன்னா ஒரு நைட்டாவது அது அப்படி தான் இருக்கணும். மறுநாள் தான் அதை எடுக்கணுமே. இப்போ வாகனன்றது வேறு, திங்ஸ்ன்றது எதுக்காக பூஜை போட்டு 2 நாள் 3 நாள் லீவு போடுறாங்க? அந்த பொருளுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும். அந்த இப்போ புக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த புக்ஸுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும். ஸோ அந்த பூஜை போட்டு அன்றைக்கி படிக்காதீங்க. ஸோ 2. 3வது விஷயம், உங்கள் வீட்டில் குழந்தைங்களோ இல்லை சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இந்த அடிக்கிறது, திட்டுறது, தவறாக பேசுகிறது இதையும் தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு தீபாவளி, பொங்கல், ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ தமிழ் வருஷ பிறப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய தமிழ் வருட பிறப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே ஒரு தருணம்னா ஆயுத பூஜைன்றது ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்மளுக்கு அன்னத்துலேருந்து வாழ்க்கையில் நம்ம போடுற ஒரு துணியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபோன்லேருந்து எல்லாமே ஒரு ஆயுதம் தான். ஸோ எதுவுமே இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ முடியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ராடக்ட் வேணும். ஸோ ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷினுக்கு கொடுக்குற மரியாதை தான் நம்ம அந்த நாள் செலுத்துறது. அந்த ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் தான் உருவாக்குறான். ஆனால் அந்த பொருளாக நம்மளுக்கு எவ்வளோ சம்பாரித்து கொடுக்குது. ஒரு பேனா தான் வெறும் 10 ரூபா, 1000 கழுத்து போட்டு 1000 எவ்வளோனா சம்பாதிக்கிறான் இல்லையா? நான் ஒரு தகடு எழுதுகிறேன், ஒரு காப்பர் தகடு எழுதுகிறேன், எழுதும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் தகடு எழுதுறேன் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு பொருள் தானே, அதுவும் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற சம்பாதிச்சோம். அதுக்கு கொடுக்குற மரியாதை தான் இது. அன்றைக்கி பூஜைன்னு போட்டு அன்றைக்கி ஒரு நாள் பொழுது அந்த விஷயத்தை எதுவும் பயன்படுத்தாதீங்க. ஒரு நாள் விட்டுடுங்க, மறுநாள் பயன்படுத்துங்க. ஸோ செய்யக்கூடிய விஷயம் இது, செய்யக்கூடாத விஷயம் இது. இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஆயுத பூஜைக்கு இந்த ஆயுத பூஜை இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயுத பூஜை நீங்கள் ஒரு வண்டி வச்சுருந்தீங்கன்னா 2 வண்டி வாங்குவீங்க, ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா 2 கம்பெனி வாங்குவீங்க. கம்பல்சரி உயரும். ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருளுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அவ்வளவும் பொருள் நம்மளுக்கு பெருகுமே தவிர இருக்க. ஏன்னா இதுக்கே இவ்வளோ மரியாதை செலுத்துகிறானே, இவ்வளோ நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறானே அப்படின்னு பொருள் நம்மக்கிட்ட சேரும். ஏதோ அசால்ட்டாக உடைக்கிறது, அசால்ட்டாக பண்ணுறது, ஒரு காரை உடைக்கிறது, காரை என்ன சொல்கிறது, ஒரு பெருசாகவே அதை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் சின்ன ஒரு பொருளையுமே வந்து நம்ம அதை மதித்து அதுக்கான மரியாதை கொடுத்தனாலே நம்ம கையில் 1 2 ஆகும், 2 4 ஆகும். ஸோ இது கரெக்டாக பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. இந்த வருஷம் ஆயுத பூஜையை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயுத பூஜைக்கு ஒரு விஷயத்துக்கு 2 விஷயம் இருக்கணும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தகவலா ஆயுத பூஜையின் சிறப்பு என்ன, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்னன்னு ரொம்ப ஒரு அழகான பதிவா கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.